குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக ஆளும் கட்சி திமுக, எதிர்க்கட்சி அதிமுக என்று பெரிய பெரிய கட்சிகள் தொடங்கி சின்ன சின்ன லெட்டர் பேடு கட்சிகள் வரை பம்பரமாக சுற்றி வருகின்றன. கிடைத்த கேப்பிலெல்லாம் அரசியல் செய்து எலெக்ஷன் மைலேஜ் ஏற்றுக்கொள்ள கண்கொத்தி பாம்பாக காத்து கிடக்கின்றன. ஆனால் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கும் நடிகர் விஜயோ பனையூர் வீட்டை விட்டு வெளியே வராமல் பால்கனி பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருப்பதோடு மிக முக்கியமாக கவின் ஆணவ படுகொலை, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்று மிக முக்கியமான பிரச்சனைகளில் அவர் காட்டும் கூல் ரியாக்ஷன்கள் தாவேகாவின் தீவிர தொண்டர்களையே கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இது குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த நிலையில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு எனும் பெயரில் தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். கட்சியை காப்பாற்றிக் கொள்ள அன்புமணியும் பிரேமலதாவும் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் தாவேகா தொடங்கி 1 வயதை கடந்துவிட்ட நிலையில் இன்னும் அக்கட்சியின் தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தல் குறித்து இன்னும் அலட்டிக் கொள்வதாக தெரியவில்லை. ஆரம்பத்திலிருந்தே நடிகர் விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலைத்தான் செய்து வருகிறார் என்று பாஜக உட்பட பலரும் விமர்சனத்தை வைத்தார்கள். இந்த விமர்சனத்தை தவிர்க்கவே அவர் பரந்தூர் சென்று போராட்டக்காரர்களை சந்தித்தார். அண்மையில் லாக்அப் டெத்துக்கு உள்ளான அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்வுகளின் போதெல்லாம் தாவேகாவின் தொண்டர்கள் இனிமே எங்க தலைவனோட ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்தி வலம் வந்தாங்க. ஆனா மறுபடியும் நடிகர் விஜய் அவர்கள் சைலண்ட் மோடுக்கு போயிருப்பது தாவேகா கட்சி வட்டாரத்தை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஆணவ படுகொலைக்கு நோ கமெண்ட். கடந்த ஜூலை மாதம் பாளையங்கோட்டையில் கவின் என்ற பட்டியலின இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். தமிழகத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பிய இந்த விவகாரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூட அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தன. ஆனால் நடிகர் விஜயோ இந்த விவகாரம் தொடர்பாக, குறிப்பாக இந்த கவினுடைய ஆணவ படுகொலைக்கு எதிராக எந்த அறிக்கையும் கண்டனத்தையும் அவர் தெரிவிக்காதது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி வட்டார தாவேகா தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியிலேயே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவின் செயலி ஒன்றை வெளியிடும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கவின் ஆணவ படுகொலைக்கு பிறகு நடைபெறும் நிகழ்ச்சி என்பதால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நடிகர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த கவின் ஆணவ படுகொலை குறித்து கண்டிப்பாக ஏதாவது பேசுவார் என்றும் நம்பப்பட்டது. அதனால் விஜயனுடைய தாவேகா தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் இருந்து டீ கடைகள் வரை தங்களுடைய சவாலை விட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய விஜய் அவர்கள் ஆணவ படுகொலை குறித்தும் கவினுடைய படுகொலை குறித்தும் எந்த ஒரு வார்த்தையும் அவர் சொல்லாதது எல்லோரையுமே கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியது. இதற்கிடையே ஆணவ படுகொலை தொடர்பாக ஏதாவது பேசினால் ஆதிக்க சாதியினரின் வாக்கு கிடைக்காது என்று தாவேகாவின் ஒரு தரப்பினரே சோசியல் மீடியாவில் கருத்து சொல்ல, இருக்கும் கட்சிகளுக்கு மாற்றாக வர நினைக்கும் நாமே இது போன்ற மலினமான அரசியலை செய்தால் எப்படி என்று தாவேகாவின் இன்னொரு தரப்பினர் தங்களுடைய மனக்குமுறலை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டனர். தோள் கொடுக்காத விஜய். சென்னை மாநகராட்சியின் 5-6 மண்டலங்களின் தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு இரவு பகலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இல்லவா? அந்த போராட்டத்தின் போது தூய்மை பணியாளர்களின் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினரை கடந்த 11ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் பனையூரில் உள்ள தாவேகாவின் தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்து நேரில் சந்தித்து பேசினார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிய விஜய் அவர்கள் அவர்களுடைய குறைகள் மற்றும் கோரிக்கைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் விஜயின் இந்த செயல் பல்வேறு தரப்பிலிருந்து கடும் விமர்சனத்தை சந்தித்தது. இந்த போராட்டத்திற்கு சீமான், பே சண்முகம், டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களும் போராட்ட களத்திற்கு வந்துதான் ஆதரவை தெரிவித்தார்கள். ஆனால் நடிகர் விஜய் அவர்களோ போராட்ட களத்திற்கு வராமல் பனையூருக்கு அவர்களை வரவழைத்து, குறிப்பாக அவர்களுடைய சீருடையை மாற்ற சொல்லி புதிய ஆடைகளை அணிய வைத்து அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டது என்பது சென்னை மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் மத்தியிலேயே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தனைக்கும் போராட்ட களத்தில் தாவேகாவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனே கலந்து கொண்டு அவர்களுக்கு, அந்த தூய்மை பணியாளர்களுக்கு உணவு, குடிநீர் எல்லாம் வழங்கி இருந்தாலும் கூட விஜயனுடைய இந்த செயல் என்பது பொதுமக்களிடையவும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இவையெல்லாம் குறித்து எழுத்தாளர் சரவண கார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் விஜய் என்ன செய்திருக்க வேண்டும் என்று ஒரு பதிவினை இட்டிருந்தார். அந்த பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், விஜய் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் அவரும் கலந்து கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக ரிப்பன் மாளிகை முன்பு அவரும் அந்த போராட்டத்தில் வந்து அமர்ந்திருந்தால் நிச்சயம் ஆயிரக்கணக்கானோர் கூடக்கூடிய கூட்டமாக மாறி இருக்கும். ஏன் லட்சக்கணக்கான மக்கள் கூட அந்த கூட்டமாக அது மாறி இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் கூடியிருந்தால்
நிச்சயம் முதல்வர் வந்து பேச வேண்டும் என்று கோரிக்கையை வைத்தால் ஒன்று முதல்வர் வந்து பேசியிருப்பார் அல்லது கைது நடவடிக்கை நடந்திருக்கும். எதுவானாலும் விஜய்க்கு கோலாக அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் தேசிய ஊடகங்கள் திரும்பி பார்க்க வைத்த மாதிரி ஆயிருக்கும். அப்படி தேசிய ஊடகங்கள் திரும்பி பார்த்தால் அரசு பணிவதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் பெயருக்கு போராட்டம் என்று இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட்டையும் இதில் காட்டியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு ஆப்பு வைத்த மாதிரியும் ஆகியிருக்கும். அதுபோல எளியோர் பக்கம் நிற்கும் தலைவன் என்ற இமேஜும் விஜய்க்கு கிடைத்திருக்கும். அதையெல்லாம் மிஸ் செய்து விட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரக்தியில் தொண்டர்கள். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துக் கொண்ட நடிகர் விஜய் அவர்கள் இப்படி மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகளின் போது குரல் கொடுக்காமல் இப்படி தள்ளியே நின்றால் எப்படி, மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று வெளிப்படையாகவே விஜயனுடைய தாவேகா தொண்டர்களும் விஜயனுடைய தீவிர ரசிகர்களும் சமூக வலைதளங்களிலேயே புலம்ப ஆரம்பித்து விட்டனர். சமீபத்தில் நடைபெற்ற அவருடைய 51வது பிறந்தநாளுக்கு கூட அவருடைய வீட்டின் முன்பு திரளான ரசிகர் கூட்டமும் தொண்டர்கள் கூட்டமும் சூழ்ந்து நின்றிருந்தார்கள். சம்பிரதாயத்திற்கு கூட விஜய் அவர்கள் வெளியே வந்து அவர்களை சந்திக்கவில்லை. ஏன் தூரத்தில் இருந்து கூட கையை அசைக்கவில்லை. அதற்கு மாறாக கருப்பு கண்ணாடி சூழப்பட்ட காரில் ஏறி அங்கிருந்து வெளியே புறப்பட்டு சென்று விட்டார். விஜயின் இது போன்ற செயல்களின் மூலம் பால்கனியிலிருந்து மக்களை பார்க்கும் ஒரு ராஜாவின் பாங்கு தெரிகிறது என்று ஒரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கிறார்கள். சூத்திரதாரி ஜான். விஜயனுடைய அரசியல் நகர்வுகளை அவருடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி தான் தீர்மானிப்பதாக சொல்கிறார்கள். அதாவது எந்த விஷயத்தில் கருத்து சொல்ல வேண்டும், எதில் தலையிடக்கூடாது என்பதை ஜான் ஆரோக்கியசாமியை தீர்மானித்து விஜயிடம் பரிந்துரைக்கிறாராம். இது ஒரு புறம் என்றால் இன்னொரு புறம் ஜோதிடர் கடலூர் சந்திரசேகர் அவர்தான் விஜய்க்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் தொடங்கி எதை எப்போது செய்ய வேண்டும் என்று, அதாவது அது மாநாடு தேதியாக இருக்கட்டும், மாவட்ட செயலர்கள் கூட்டமாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் இவர் சொல்ல வேண்டிய தேதியில் தான் நடைபெறுகிறதாம். அவர் வேண்டாம் என்று சொன்னால் விஜய் கண்ணை மூடிக்கொண்டு அந்த நிகழ்ச்சியை ரத்தும் செய்து விடுகிறாராம். இப்படி ஜான் ஆரோக்கியசாமி, ஆஸ்தான ஜோதிடர் கடலூர் சந்திரசேகர் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நடிகர் விஜய் இருப்பதாக சொல்கிறார்கள். ஓட்டுக்கு வேட்டு. இந்த நிலை இப்படியே நீடித்தால் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று தயாராகி வரும் நடுநிலையாளர்களின் வாக்குகளை அவர் இழக்க நேரிடும். இனி வரக்கூடிய 7 மாதங்களும் மிக முக்கியமான காலகட்டம். எனவே விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு, தீவிர கள அரசியல், தினசரி அரசியல் நிகழ்வுகளில் பங்களிப்பு என அவர் தன்னுடைய கவனத்தை இன்னும் கூர்மைப்படுத்தி இன்னும் செயல்படுத்த வேண்டும். இந்த வரக்கூடிய 7 மாதங்களில் விஜய் மக்களுடன் மக்களாக களத்தில் இணைந்து செயல்படாவிட்டால் அவருக்கு வரக்கூடிய வாக்குகளில் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிக குறைவாகவே வரும். அப்படி நேர்ந்தால் கட்சி தொடங்கி தோல்வியை சந்தித்த நடிகர்களின் பட்டியலில் விஜயனுடைய பெயருமே இடம்பெறும். வரக்கூடிய மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டிற்கு பிறகாவது விஜய் விழித்துக் கொள்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க.